பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நல்ல நேரம் வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரது எப்படிங்கிறதுக்கு ஜாதகம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான பொக்கிஷம், அந்த காலத்து பல மாமனிதர்கள் சித்தர்கள் கண்டுபிடித்த விஷயம்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த நல்ல ஒரு பொக்கிஷத்தை பற்றிய தகவலை இன்றைய நிகழ்ச்சி மூலமாக வந்து சிறப்பு விருந்தினர் தர வந்திருக்காங்க. அவங்க யாருமே இல்லைங்க, பிரபல ஜோதிடர் காளியூர் நாராயணன் அவர்கள். இன்னைக்கு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, சந்தோஷமா இருக்கேன். நம்ம நேயர்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. நிச்சயமா சார். இப்ப நம்ம பொது விஷயத்துல நான் கேள்வியா கேட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த மக்களுடைய கேள்வியிலும் என்னுடைய கேள்விகளுக்கும் நீங்க பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்ப பொதுவாக எல்லார்கிட்டயுமே திறமைகள் இருக்கு. திறமைகள்ங்கிறது வெளிவரத்துக்கு ஒரு காலகட்டம் வரும். ஆனா எல்லாருமே சொல்றாங்க, நேரம் காலம் நல்லா இருந்தா எது வேணாலும் நடக்கும். நீ நேரமே சரியில்லைன்னா கூட எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் அது எதுவுமே நடக்காதுன்னு சொல்றாங்க. அது கிரகங்களை பொறுத்தளவுல, ஜாதகத்தை பொறுத்தளவுல எந்த அளவுக்கு உண்மை ஐயா? இந்த சினிமாலேயே ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்களே, புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. அதனால இந்த புத்திக்கும் வெற்றிக்கும் திறமைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு க்ளூ இருக்கு, ஒரு கம். அந்த கம் தான் அஸ்ட்ராலஜி. புரியுதா? அந்த வெற்றின்றது வேற, திறமைன்றது வேற, முயற்சிங்கிறதும் வேற. ஆமா, ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கலாம், கஷ்டப்படலாம், ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், அதிர்ஷ்டசாலியா இருக்கலாம். அது வந்து மகாபாரதத்துல கூட நல்ல புத்திசாலிகளா, சாதுரிய நல்ல தன்மை உள்ளவர்களா, பூர்ண ஆயுசோட 5 பையன் வேணுமா, நல்ல வீரனாவும் சூரனாவும் பராக்கிரமசாலியும் அல்பாயுசா 100% வேணும்னா 5% போறோம்னாங்க. தொடர்ந்து பேசலாம். நேர் இருக்காங்க சார். வணக்கம், பெப்பர்ஸ் டிவி நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம். பேர் சொல்லுங்க. பேரு ஹேமலதா. என் ஒய்ஃபுக்கு மனைவிக்காக கேக்குறீங்க. ஹேமலதா, சரி. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/10/1960. 18 15 15/10/1960. 15/12 டிசம்பர் 1960. 1960. என்ன நேரத்துல பிறந்திருக்காங்க? நைட் 9:10. நைட் 9:10க்கு பிறந்திருக்காங்க. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஒய்ஃபுக்கு எப்படி டைம் எல்லாம் இருக்கா, ஹெல்த் எப்படி இருக்கு, அப்புறம் சொந்தமா வீடு அமையுமா அதுக்கு? ஓகே, இதை பற்றிய கேள்விகளுக்கான பதில் சார் சொல்லுவாங்க, நீங்க தொடர்புல இருங்க. ஜாதகம் நல்லா இருக்குங்க. அதுக்கு வந்து தீர்க்க சுமுகி யோகம், தீர்காயுஷ் யோகம், லக்ஷ்மி யோகம்னு பேரு. அவங்க பிறந்ததுலேருந்தே நல்ல அதிர்ஷ்டசாலிகளாகவும் வளமாகவும் சேவமா இருக்கணும்ன்றதுக்கு ஜாதகத்துல எடுத்துக்காட்டுகள் நல்லா இருக்கு. அவங்களுக்கு இந்த கோச்சார படிக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். அவங்க விசாகம் நட்சத்திரம். விசாகம்னா அடுத்த நாள் வரும். இது நீங்க சொன்னது 15 15 10 12 1960 9:10 சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, அப்படி அந்த தேதி 12. அது ஏஎம்மா பிஎம்மா? நைட் 9:10 PM. அப்ப நைட்டுனா நீங்க சொல்றது கரெக்ட். அது முதல் பாதம் வரும். விசாக நட்சத்திரம் முதல் பாதம் வரும். துலா ராசி வரும். அவங்களுக்கு இப்ப இடநாள் சனியை போக போறது. கடந்த 5 ஆண்டுகளாக எதுவுமே வராம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் விலகி ரொம்ப நல்ல ஐஸ்வர்யம் வரப்போறது. 8 கோடி அந்த சூரியன் வந்து 12ல மறைஞ்சிருக்கு. அதுவும் நல்ல விசேஷமான சொத்து சுகங்களை கொடுக்கும். வீடு வாசல்லாம் வாங்குறது முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். சனி முடிஞ்சா நல்லா இருக்குமா உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கும். டிசம்பர்ல மாறுது. ஆமா. ஓகே, இத பத்தி நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு அதை தான் பேச போறோம். நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நன்றி அழைத்தமைக்காக. இப்ப நான் கேட்ட கேள்விக்காக ஏன் அந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னு சொன்னா, இந்த கிரகங்களுடைய சனி பயிற்சி முக்கியம், அதை பத்தி நம்ம பேசணும். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், எதிர்காலம். பேர் சொல்லுங்க. மேடம், விஜயலட்சுமி ஃப்ரம் வெல்லூர். வெல்லூர். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14 14 12 12 85. 85. என்ன டைம் பிறந்திருக்கீங்கம்மா? காலை 9:20. காலை 9:20. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? வெல்லூர் தாங்க. வெல்லூர் தான். என்ன கேள்வி கேட்க போறீங்க?
ஜாப் பத்திங்க, கவர்மெண்ட் ஜாப் பத்தி கேட்கணும். கிடைக்குமா இல்லையா இதுக்கான பதில் சார் சொல்லுவாங்க, தொடர்புல இருங்கம்மா. உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்து செவ்வாயும் சூரியனும் வலுத்து இருக்கணும். அந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு. லாபத்துல வந்து சூரியனும் ராஜ்யஸ்தானத்துல செவ்வாயும் இருக்கு. அந்த ராஜ்யஸ்தானம் இருந்து ஜீவனஸ்தானம். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் ஜீவனங்கள்லாம் இந்த அரசாங்க சம்பந்தமா இருக்கணும்ன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கு ஜாதகத்துல. அதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ எப்பத்துல இருந்து சார் வாய்ப்பு இருக்குன்ட்டு? அது வந்து நெக்ஸ்ட் இன்னும் 1 இயர் கழிச்சு தான் வருது. இப்போ விரைய சனி ஆரம்பிக்க போறது. அதுல சற்று கால தாமதம் இருக்கலாம். ஆனாலும் 2015 ஆரம்பத்துல உங்களுக்கு கேரண்டியா கிடைக்கும். சார் அப்படியே செகண்ட் பேபிக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்க சார். ரொம்ப மனசு சங்கடப்படுது. அதுதான் என்ன சொல்ற, கல்யாணம் 6 வருஷம் ஆகுதுங்க. 2வது பேபி இன்னும் நிக்கல. அதனால உங்களுக்கு வந்து களத்திராதிபதின்றது சந்திரன். அது விரயஸ்தானம்ன்ற நஷ்டஸ்தானத்துல இருக்கு. அது சயன சௌக்கியத்துக்கு பாதிப்பு உண்டு. 9 திங்கட்கிழமையில சந்திரனுடைய அபேட்சா நவகிரக வலம் வாருங்க. அதாவது சந்திர பகவானை வணங்கி நிச்சயமா நல்லது ஏற்படும். நவகிரகத்துல இருக்கிற சந்திரனுக்கு திங்கட்கிழமை 9 வாரம் தொடர்ந்து நீங்க தீபம் ஏத்தி வழிபட்டுவாங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நன்றிமா அழைத்தமைக்காக. சனி பயிற்சி எப்போ வருது, என்ன மாதிரி வருது? ஏன்னா அடுத்த மாதமும் வருதுன்னு சொல்றாங்க. 2ஆம் தேதியா 3ஆம் தேதியா? சனி பயிற்சினால தடங்கள், அதனால அது பேசுறதுக்கு முன்னால வந்துட்டே இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் சாட்சிங்க, எங்க மகளுக்காக கேட்கணுங்க. சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மகளுடைய டேட் ஆஃப் பர்த்? பேர் நர்மதா. நர்மதா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/12/1989. 24/12/1989. டைம் சொல்லுங்க. சண்டே 5:07 காலை AM. 5:07 AM. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? குடியாத்தம் பிறந்தது. என்ன கேள்வி கேட்க போறீங்க? திருமணம் தள்ளிட்டு போயிருக்குங்க, எதுக்கு வந்தாலும் இதுவாகுது. சரி, இதற்கான பதில சார் சொல்லுவாங்க, தொடர்புல இருங்க. சரிங்க. சிலதெல்லாம் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிருக்கே தவிர திருமண பாவம் ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கு. அது சப்தமாதிபதி சுக்கிரன், அதாவது விருச்சிக லக்ன ஜாதகம். என்ன சார் அவருக்கு 2 பேர் வெவ்வேறு மாதிரி எழுதி கொடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் அனுஷம் எழுதி கொடுத்துறாங்க, ஒருத்தர் விசாகம் எழுதி கொடுத்துறாங்க அவங்களுக்கு. இதுல விசாகம் முதல் பாதம், அதுக்கு பாத பேதம்னு பேரு. சரிங்க. பாத பேதம்னா உங்களுக்கு அனுஷம் 4ஆம் பாதம்னு அதுல எழுதியிருப்பாங்க. இதுல விசாகம் 1ஆம் பாதம்னு வரும். ஆமாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த பாத பேதம். அந்த நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிற தருவாயில இருக்கிறது. இந்த டெசிமல் அக்யூரசியோட போடுறதுதான் கணினி. கணினில போடும்போது தான் உங்களுக்கு கரெக்டான நட்சத்திரம் கிடைக்கும். அதனால நீங்க வந்து உங்க பெண்ணுடைய ஜாதகம் விசாகம் 1ஆம் பாதம் தான் எடுத்துக்கணும். அனுஷம் 4 கிடையாது. அதுக்கு சந்தி லக்னா தீரின்னு இன்னொரு முறையும் உண்டு, அது பிற்பாடு விளக்குறேன். இப்போதைக்கு வந்து இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல களத்திராதிபதி சுக்கிரன். சுக்கிரன் ரொம்ப வளமா மகரத்துல இருக்காரு. அதுக்கு நல்ல அழகான புருஷன், திறமையான புருஷன், நிறைய சம்பாதிக்கக்கூடியவன், வெளிநாட்டுல நல்ல தொழில் புரிபவனா கணவன் கிடைக்கணும் இருக்கு. அதுக்கான காலம் இப்ப நெருங்கிட்டு இருக்கு. இத்தனை நாளா ஜென்ம சனி, அதனால கல்யாணம் நடக்கல. அந்த ஜென்ம சனி இப்ப முடிஞ்சு போறது. அதனால இந்த ஏப்ரல் மேக்குள்ள விருச்சிக ராசிமா, அந்த நட்சத்திரம் மாறதுனால விருச்சிக ராசியா மாறிடும். சாரி, துலா ராசி விருச்சிக லக்னம், மன்னிக்கணும், துலா ராசி விருச்சிக லக்னம். அதனால அது வந்து இப்ப அந்த திருமணத்துக்கு காலம் நெருங்கிடுச்சு. ஏப்ரல் மேல நிச்சயம் ஆயிடும், நல்லதான் நடக்கும். பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை. முடிஞ்சா 9 வாரம் சனி பகவானை சேவிக்கலாம். வீட்லயும் சனிக்கிழமை காகத்துக்கு கொஞ்சம் சோறு வச்சு சனிக்கிழமையில சோறு வைக்க போறோம். ஓகே, சனிக்கிழமையில காகத்துக்கு சோறு வச்சாலே அது எல்லாருமே பொதுவா அதை சொல்றது நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க, புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க அதையே பின்பற்றலாம்னு சார் சொல்லியிருக்காங்க. நன்றி அழைத்தமைக்கு. இன்னொரு நேர் கூட இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், எதிர்காலம் நிகழ்ச்சி. பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா மேடம். கவிதா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் சென்னையில இருந்து தான் கூப்பிடுறேன். சரி, உங்களுக்காக தான் கேக்குறீங்களாமா? கேக்குறேன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/1/1990. சரி, என்ன நேரம் பிறந்திருக்கீங்க? மார்னிங் 9:36.
936 எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னையில தான் மேடம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்ட்ட? அதான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா. ஓகே. ஜாப் நல்லா கிடைக்கல எதுவும். சரி, இதுக்கான பதில் சொல்லுவாங்க. 936ங்கிறது ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம் மேடம். ஏஎம். சரி, ஓகே சார்ட்ட பேசுங்க. ஜாதகத்துல உங்களுக்கு 7ஆம் நாள் சனி முடிகிற தருவாயில இருக்கு. அப்படியா சார்? இது முடிஞ்சதுமே உங்களுக்கு நல்லது காத்திருக்கு. அப்படியா? உங்களுடைய 23வது வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும் குரு திசை நடக்க போறது. அப்படியா? அதுக்கு தனலாபாதிபதி திசைன்னு பேரு. அது தனத்தையும் கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையும் கொடுக்கும், திருமண வாழ்க்கையும் கொடுக்கும், எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதனால இத்தனை நாளா தடங்களா இருந்ததை நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை. அது வந்து சுப தடங்கள்னு பேரு. அந்த லாஸ்ட் இயர் மேரேஜ் ஆச்சு. எனக்கு மேரேஜ் ஆனது வந்து ஒரே ப்ராப்ளமாவே இருக்கு. அதான் ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கை சவிக்கப்பட்ட வாழ்க்கை. ப்ராப்ளம் நம்மளை அழிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கணும். பிரச்சனைகளை வந்து அழகா திறமையா சாதிக்கணும். அதுதான் கேம் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அதனால ப்ராப்ளத்துல நம்ம மூழ்கி போகக்கூடாது. ப்ராப்ளத்துல நீச்சல் அடிக்க கத்துக்கணும், எதிர் நீச்சல் அடிக்க கத்துக்கணும். அதனால இந்த ஜாதகத்துக்கு அந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்கு. எதிர் நீச்சல் அடிப்பீங்க, ஜெயிப்பீங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார்? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்குமா, முயற்சி பண்ணலாம். சூரியன் சுக்கிரன் வலுவா இருக்கிறதுனால இந்த கலை சம்பந்தமான துறைகள்ல நீங்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. சனி பேச்சு பத்தி நம்ம பேசுவோம் சார். என்ன மாதிரி வந்திருக்குது சனி பேச்சு? சனி பயிற்சி வந்து இப்போ 3ஆம் தேதி 2ஆம் தேதி இரவு பொழுதுலையும் 3ஆம் தேதி காலை பகுதியிலும் ஏற்படுறது. சரி. அது இத்தனை நாளா சனி பகவான் துலாத்துல இருக்காரு, இப்ப விருச்சிகத்துக்கு பிரவேசிக்க போறாரு. சரி. அது வந்து இந்த திருக்கணிதம் வாக்கியம்னு 2 இருக்கு. இந்த திருக்கணித பிரகாரத்துக்கு இந்த 2ஆம் தேதி மாறுறாரு. வாக்கிய பிரகாரத்துக்கு 16ஆம் தேதி டிசம்பர் மாறுறாரு. கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசம் இடைவெளி. சரி, இதற்கான வித்தியாசங்கள் என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேரை தொடர்ந்து. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. ரீதா பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பெரம்பூர்ல இருந்து. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இல்ல, பொண்ணு பார்க்கணும். பொண்ணோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. திவ்யா. திவ்யா. 16 11 11 11 1991. 1991. என்ன நேரம் பிறந்திருக்காங்க? 5:50 காலையில ஏஎம். ஏஎம். எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னை. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்ல, பொண்ணு கல்யாணம் பாக்கிறதுக்கு தாங்க. எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? வரன் இல்ல, பாக்கல, வேலைக்கு போயின்னு இருக்கா. சரி, பாக்கலாமா வேண்டாமா சார் சொல்லுவாங்க, தொடர்புல இருங்க. இயர் ஆஃப் பர்த் என்ன சார்? 1991 16/11/1991 காலையில 5:50 பிறந்திருக்காங்க. இது அடிப்படை ஜாதகத்துல நல்ல வலு இருக்கு, தசானுகூலமா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை உண்டு. இந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது 2015 ஜனவரிக்கு மேல உங்களுக்கு நல்லது உண்டு. நல்ல வரன் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கறதோட ஒஸ்டியா இருக்கும். சொந்தத்துல இருக்காது, அசல்ல இருக்கும். ஆனா உங்களுடைய கலாச்சார படிக்க இருக்கும். சொந்தமா வியாபாரம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளையா இருப்பாரு. நல்ல வேலையெல்லாம் கிடைக்குமா பொண்ணுக்கு? இல்ல சாதாரணமா தான் போறா. உத்தியோகம் பண்ற திறமை இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஆனா அவசியம் இருக்காது. நல்ல முதுகெலும்பு இருக்கிற ஆம்பளை கிடைப்பாங்க. என்னுடைய சம்பாதியத்திலே பொண்டாட்டி காப்பாத்துறேன்னு சொல்லக்கூடிய ஆம்பளையா கிடைப்பாங்க. அப்படிங்களா? இந்த வருஷம் முடிஞ்சிடும். இந்த வருஷம் முடிஞ்சிடும். சந்தோஷம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். சனி பெயர்ச்சி இது எல்லாருக்குமே இப்போ ஒரு நல்ல பலனை கொடுக்குதா? யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்கிறதையும் சொல்லிடுங்க சார். சனி பகவான்றவர் வந்து நீதி தேவன். சரி. அவர் நியாயத்தை தான் சொல்லுவாரு, நலத்தை தான் பண்ணுவார். சனியை போல கொடுக்கறவனும் இல்லை, சனியை போல கெடுக்கிறவனும் இல்லைன்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சனி வந்து ஒரு பீரியட் ஆஃப் வர்ச்சு, பெரிய ஒரு பெனிஃபிட் கொடுக்குற பீரியட் இது. அது வந்து நம்மளை சீசன் பண்றது, நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம தயார் பண்றது, நமக்கு வேண்டிய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்கறதுக்காக ஏற்பட்டது. மனிதன் வளரும் போது மமத்தை வளரும். மமத்தை வளரும் போது அந்த கர்வமானது நம்ம வளர்ச்சியை தடுக்கும். அந்த மமத்தையை குறைக்கிறதுக்காக ஏற்பட்ட பீரியடு தான் இது. இட்ஸ் அ பீரியட் ஆஃப் பெனன்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப். ஒரு தபஸ் பண்ற மாதிரி காலகட்டம் இது. கெடுக்கிற காலம் மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு அன்னை வந்து உடம்பு நல்லா இருக்குச்சே சக்கரை கொடுப்பா, உடம்பு சரியில்லைன்னா கசப்பு மாத்திரை கொடுப்பா. குழந்தைக்கு தெரியாதனால என்ன நினைக்கும்னா, அம்மா ஏன் அன்னைக்கு சக்கரை கொடுத்தாங்க, இன்னைக்கு கசப்பு கொடுத்தாங்க. அதுதான் இடநர்சி இல்லையா? அப்போ வந்து இந்த கசப்பு ஏன் கொடுக்குறான்னா, மறுபடியும் சக்கரை சாப்பிட்றதுக்கு இந்த குழந்தை தயாராகணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த அம்மா கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் கடவுள் நமக்கு வந்து இந்த 7 நாள் சனின்னு 27 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாதான் இந்த மனுஷனை வந்து இந்த சர்வீஸ் பண்ற மாதிரி.
அவனை ஒரு பக்குவப்படுத்துற மாதிரி. அதனாலதான் சனியை போல கொடுக்கறவனும் இல்லை கெடுக்கணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் போனோம்னா குழந்தைங்க அழும். ஸ்கூல் போனாதான் எதிர்காலம். ஸ்கூலுக்கு போனா கசப்பா இருக்கிற மாதிரி இந்த இளநாள் சனியன். ஆனா வரப்போற காலத்துல பெரிய உத்தியோகம் பண்ணுவேன், தலைவனாவ அப்படின்னா அது பெரிய ஐஸ்வர்யம். இப்படித்தான் இந்த இளநாள் சனியனை அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர சனி வருது நான் என்ன பண்ணுவேன் அலறி அடிச்சுட்டு பயந்துட்டு கெடுத்துக்கிறது தப்பு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம், எதிர்காலம், பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. மேடம், நான் இங்க பிரியா பெரம்பூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். நல்லது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? இல்ல, என்னோட ஹஸ்பண்டுக்காக கேக்குறேன் மேடம். அவருடைய பெயர், டேட் ஆஃப் பர்த். அவரோட பேர் வி ரங்கராஜன். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 29/11/73. 29/11/73. என்ன நேரத்துல பிறந்திருக்காங்க? 4:47 ஈவினிங். 4:47 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? வந்தவாசியில பிறந்திருக்காங்க. சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? லக்னம் வந்து ரிஷப லக்னம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்ல மேடம், அவருக்கு வந்து ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க, சேட்ட பேசுங்க. அவர் வந்து வேலை இல்லாம இருக்காரு. இப்போ நல்லா இருந்தது, 2 வருஷமா நல்லா இருந்தது, நல்ல வேலை கிடைச்சது. அப்புறம் அவர் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம். இப்ப அதுலயும் வந்து ஓரளவுக்கு தடங்கலா இருக்கு. அதை நம்பி இப்ப வேலையும் விட்டுட்டேன். இப்போ வந்து வெளியூர்ல ஒரு வேலை காத்துட்டு இருக்கு. அது எப்ப கைக்கு வரும், என்ன ஏது தெரிஞ்சுக்கலாம். வேலை கிடைக்குமா? குடும்பம் ரொம்ப டல்லா இருக்கு, அதான் கேட்கலான்ட்டுதான். அம்மா, உங்களுக்கு முதல்ல நல்ல செய்தியை நான் சொல்லணும். சொல்லுங்க சார். அவருக்கு வெளிநாட்டு வேலை உண்டு, உறுதியா உண்டு. சரி, வெளிநாட்டுல நாங்க இங்க நம்ம நார்த்ல தான் சார் ஒரு இடம் வேலைக்கு 1 மாசம் ஆச்சு சார். அவங்க 2 வாட்டி கால் பண்ணாங்க, 3 வாட்டி கால் பண்ணாங்க. நடுவுல எதுவுமே இல்ல, கணக்குல கல்லு போட்ட மாதிரி இருக்கு. எதுவும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா, ரொம்ப உழைப்பாளி சார், நல்லா உழைப்பார். ஆனா எதுவுமே பலன் கிடைக்கல. பசங்க எல்லாம் பெரிய பசங்களா இருக்காங்க, எதுவும் வேலை அமைய மாட்டேங்குது. நல்ல வேலை இப்ப இந்த தருணத்துல கிடைக்குமான்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க இவ்வளவு வேகமா இவ்வளவு வருத்தமா பேசுறதுனால அவருக்கு வேலை கிடைக்கும்னா இன்னும் 10 ஆளை வேலைக்கு வச்சு வருத்தப்பட சொல்லலாம். அதனால இந்த சமயத்துலதான் நீங்க நிதானமா பேச கத்துக்கணும். புரியுதுங்களா? அவருக்கு வந்து வெளிநாட்டுல வெளி தேசத்துல போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. சரிங்க, சரி சார். அதுக்கு குருவுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் பேரு இந்த திசை நடக்க போறது. அது வந்து இந்த 2016 ஆரம்பத்துல வருது. இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்திரமில்லாத தன்மை, நீங்க இவ்வளவு வருத்தப்படக்கூடிய தன்மை, இந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஜனவரி மாசத்திலேயே தீர்ந்து போயிடுறது. ஆமாங்க. அந்த புது வருஷம் பிறந்த உடனே அவருக்கு புது வாழ்க்கை பிறக்க போறது. அதனால நீங்க இவ்வளவு சனி தசை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது சனி தசை வேற, ஏழநாள் சனிய வேற. ஏழநாள் சனி இப்ப ஆரம்பிக்க போறது. இவருடைய ஜாதகத்துக்கு அதுதான் நல்லது. அது ஏழநாள் சனி இவரை நிறைய வேலை வாங்கும், ஆனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆமா, இந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க நிதானமா பொறுமையா பேச கத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிபி வராது, சுகர் வராது, எதுவுமே பிரச்சனை வராது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. 7 சனி எல்லாருக்கும் நல்லது கொடுப்பாங்க, அவங்கள பக்குவப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க சார். இப்போ நல்லது இப்போ மாறி இருக்கு, ராசி கட்டத்துக்கு மாறுது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது சனி பகவான எனக்கு நான் நல்லது நடக்குது, நான் ஏன் வணங்கணும்னு அப்படியே விட்டுடலாமா? அவர் வணங்கினாலும் வணங்கலைன்னாலும் அவர் செய்யறதுதான் செய்வார். அது உங்களுக்கு பூர்வ ஜென்ம சுகிருதம். வணக்க முடியவனுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும், அதிகமா கிடைக்கும். வணக்கம் இல்லாதவனுக்கு கொஞ்சம் குறைவா கிடைக்கும். நம்பிக்கையே இல்லாத வாயில சக்கரை போட்டாலும் திதிக்க தான் செய்யும். அது சக்கரனுடைய சுபாவம் போகாது. அதனால சனி செய்யற வேலையை அவர் செய்வார். சரி, தொடர்ந்து பேசலாம். இன்னொன்னு இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு சுமதிங்க. சுமதிமா, எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேன். உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? கண்டிப்பா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கோம். சார், என்னோட நேம் சுமதி, சேலத்துல இருந்து பேசுறேன் நான். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. சுமதி மேடம், டேட் ஆஃப் பர்த். சார், எனக்கு வந்து முதல்ல டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுங்க, அதுக்கு பிறகு சார் நீங்க உங்களுடைய குறையெல்லாம் சொல்லலாம். அதாவது நீங்க சுமதின்ற பேர் சொன்னீங்க, அது கரெக்ட். சரிங்க. அடுத்து உங்க தேதி அதெல்லாம் சொன்னாதான் நாங்க அது ஜாதகம் போட்டுக்குவோம். சரிங்க சார், சொல்றேன். அதை நீங்க மேடத்துக்கு சொல்லுங்க, நான் அதுக்குள்ள ஜாதகம் போட்டுப்பேன். அப்புறம் உங்களுக்கு வேண்டிய விளக்கம் சொல்றேன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சரிங்க சார். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா 27 மந்த் வந்து 7, இயர் வந்து 81. சரி, என்ன டைம் பிறந்திருக்கீங்க? 81. இல்லம்மா, என்ன நேரம், பிறந்த நேரம் சொல்லுங்க. காலையில 6 மணி, அப்படி 6 மணி, 5ல இருந்து 6க்குள்ள.
சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? நான் பிறந்தது வந்து அங்க தருமபுரியில கம்பைநல்லூர்னு சொல்லிட்டு சொந்த ஊர் எங்களுக்கு. சரிம்மா, என்ன இப்ப பிரச்சனைங்கறத சட்ட சொல்லுங்க. சரிங்க. சுமதி மேடம், சார் உங்க ஜாதகம் நல்லா இருக்கு. லக்னத்துல சுக்கிரன் வலுவா இருக்காரு. சரிங்க. ஆனா உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க. ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. இது ராகு கேத்துக்களுக்கு மத்தியில எல்லா கிரகமும் இருக்குதுல. ராகு கேத்துக்கு மத்தியில உங்களுடைய கிரக அமைப்புகள் ஜாதக கட்டத்துல இருக்கு. சரிங்க. இதுக்கு காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்க. காலசர்ப்ப தோஷம்னு சொன்னா அவங்களுக்கு மனதுல நிம்மதி இருக்காது. சரிங்க. ஆனா பெரிய வெற்றியாளரா இருப்பாங்க. சரிங்க. எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரிங்க. உங்களுக்கு கடந்த ஒரு ஆண்டாக எல்லாமே தடங்களா இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு பேரு. சரிங்க. அது இன்னும் 2 மாசத்துல விலகிடும். சரிங்க. விலகின அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி வேகம் ரொம்ப பெரிய லெவத்துல இருக்கும். ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து பெரிய வாழ்வு வாழ்வீங்க. சரிங்க. இப்ப இருக்கிறதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. நல்லா கடுமையா முயற்சி பண்ணுங்க, பல வெற்றிகளை பறிக்கலாம். சரிங்க சார். அப்ப இன்னொரு விஷயம் சார், நாங்க ஏதாவது ஒரு பொதுவா ஒரு லேண்ட் சேல் பண்ணோம் சொல்லியிருக்கிறோம். ஆனா எல்லா விஷயமும் தடங்களாயிட்டே இருக்கு. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இன்ன வரைக்கும் கிடைக்கல. உங்க ஜாதகத்துல பகுபுத்திர யோகம், சத்புத்திர யோகம், சத்கீர்த்தி புத்திர யோகம் இருக்கு. நல்ல பசங்களா பிறக்கும், நல்ல பசங்களா பிறக்கும். அகால புத்திர யோகம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லைட்லி டிலேடு சில்ட்ரன் இருக்கு. அதுவும் இந்த புது வருஷத்துல உங்களுக்கு சுபம் நிலைக்க போறது, கவலைப்பட வேண்டாம். அதோட பலன் எப்படி இருக்கும் சார்? அது நாங்க தனியா சொல்ல போறோம். அப்ப உஷாரா கேட்டுட்டு இருக்கேன். இதுல அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ வருதுன்னு, அப்போ கேட்டுக்கோங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சி பாருங்க. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் நாங்க சொல்லிட்டு இருப்போம். அதை தவிர உங்களுக்கு பிரத்யேகமாக கேள்வி கேட்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா www.nallaneram.net இணையதளத்துக்கு போங்க, உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. நன்றிமா அழைத்தமைக்காக. அடுத்த நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என்னோட பேர் தீபாங்க. தீபா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சேலம் 26/10/1981. 26/10/1981. டைம் சொல்லுங்கம்மா. இப்போ எனக்கு எல்ட்ரா சனி முடிய போகுது. இல்லம்மா, நீங்க பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் தீபா. ஹலோ தீபா, உங்களுடைய பிறந்த நேரம் சொல்லுங்க. 26/10. அது வந்து தேதிமா, இப்ப நேரம் சொல்லுங்க. 3:30 PM. அதான் முக்கியம். எங்க பிறந்தீங்க? சேலம். சேலம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? இப்ப கேளுங்க சார்ட்ட. என்னோட இது ஃபியூச்சர்க்காக கேட்கணும். சொல்லுங்க. சொல்லுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. எந்த மாதிரி இருக்கு? கொஞ்சம் இது முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாவே இருக்கு லைஃப்ல. எதுவுமே எதை எடுத்தாலுமே கொஞ்சம் மனசுல ஒரு குழப்பம் அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு டிஜெக்ஷனா பேசுற வயசா இது? நல்ல யங் கேர்ள், ரொம்ப அதிர்ஷ்ட ஜாதகம். இதை போய் இவ்வளவு டிஜெக்ஷனா பேசினா எப்படி? உங்களுக்கு ஏழநாள் சனி இருந்தது வாஸ்தவம் தான். அதனால அது வாழ்க்கையினுடைய எல்லை கிடையாது. அது வந்து வாழ்க்கையினுடைய ஆரம்பம் தான். எதிர்கால சிறப்புகள் ஏராளமா இருக்கு. உங்களுக்கு ராகு திசை, குரு திசை, முக்கியமான திசைகள் நடு வயசுல. அந்த 2 திசையும் உங்களை பெரிய லெவல்ல தூக்கி விடும். எனக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. அப்புறம் அந்த இப்ப மறுபடியும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைவர்ஸ் ஆனதுக்கு காரணம் காலசர்ப்ப தோஷம். காலசர்ப்ப தோஷம் இருந்தா ஒண்ணு டைவர்ஸ் ஆகணும், அல்லது திருமண வாழ்க்கையே இல்லாம இருக்கணும், அல்லது திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய தீமைகள்லாம் வரணும் இருக்கு. நல்ல வேளை உங்களுக்கு டைவர்ஸோட போயிடுது. அதனால உங்க வாழ்க்கையை நீங்க இழக்க கூடாது. மீண்டும் மறுமணம் பண்ணிக்கலாம், அதுல தவறு கிடையாது. எந்த சாஸ்திரமும் அது கண்டிப்பா பண்ணணும், பண்ணிக்க வேணும். அது இல்லைன்னா இட்ஸ் பேசிக் பயாலஜிக்கல் நீடு. மென்டல் ரெக் ஆயிடுவீங்க. அதனால மீண்டும் திருமணம் பண்ணிங்க. ஒரு வாட்டி தடிக்க விழுந்தா அப்பப்ப தடிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை மாசத்துக்குள்ள பண்ணலாங்க? இன்னும் 2 மாசம் கழிச்சு நீங்க பேச்ச ஆரம்பிக்கலாம். மே, ஜூன், சித்திரை, வைகாசியில உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு காணப்படுறது. 2வது கல்யாணம் சக்சஸா இருக்கும், நம்பி பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இடத்துல பார்த்தேன், அவங்க வந்து இப்ப ஜனவரிக்குள்ளார பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணலாம். நான் சொன்னதுக்கு அதுக்கும் பெரிய இடைவேளை ஒண்ணும் இல்ல. பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இப்ப சனி பெயர் அன்னைக்கு சார் என்ன பண்ணணும் நம்ம சனி பகவானுக்காக? சனி பயிற்சியில சனி பயிற்சி அன்னைக்கு சனி பகவானுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதாவது குறிப்பா வந்து இந்த சனீஸ்வரனுடைய சோஸ்திரத்தை படிக்கலாம். வீட்டுல வந்து இந்த எள் விளக்கு ஏத்தலாம். காக்கைக்கு தவறாமல் எள் கலந்த சோறு படைக்கணும். முடிந்தவங்க திருநள்ளாறு போலாம்.
காக்கலூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போகலாம். அல்லது வந்து இந்த சனி கஷேத்திரம் எங்க இருந்தாலும் போகலாம். நவகிரக கோயில்ல கூட சனீஸ்வரனை சேவிக்கலாம். நவகிரக கோயில் எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லா சிவஸ்தலத்திலயும் இருக்கும், விஷ்ணு ஸ்தலத்துல இருக்காது. அந்த மாதிரி இடத்துல போய் கூட நீங்க சனி பகவானை சோஸ்திரம் பண்ணலாம். கருப்பு ஆடை அணியலாம். சனீஸ்வரனை நினைச்சு தியானம் பண்ணலாம். அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நல்லது. சனீஸ்வரனை எப்பவும் நேரடியா சேவிக்க கூடாது, மறைமுகமா சேவிக்கணும். சனீஸ்வரன்றது ஒரு 440 வோல்ட் கரண்ட் மாதிரி. அந்த கரண்ட்டை நேரடியா தொட்டா ஷாக் அடிக்கும். இன்சுலேட் பண்ணி உபயோகப்படுத்தினா ஃபேக்டரி இருக்கும், ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கும். தொடர்ந்து இதை பத்தி இன்னும் விளக்கங்களா பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நான் சுசீலா, ஈஞ்சம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்கு இல்ல, எங்க பையனை கேட்கணும்மா. சரி, பையனுடைய பெயர் சொல்லிட்டு பிறந்த திகதி சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. 24/4/86 கார்த்திகேயன் சார். கார்த்திகேயன் 24/4/84 இல்லையா? 86. என்ன நேரத்துல பிறந்திருக்காங்கம்மா? 9:05 நைட்டு 9:05. 9:05. எங்க பிறந்தாங்க? மயிலாப்பூர், சென்னை தான். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவனுக்கு வேலை இல்லம்மா, ஏதோ ஒரு 6 வருஷம் மேல ஆகுது. அவன் BE முடிச்சிருக்கான். சரி, இதற்கான பதில் சார் சொல்லுவாங்க, தொடர்புல இருக்கம்மா. அவருக்கு இப்ப ஏழநாள் சனியை முடிய பொறுத்துமா? சொல்லுங்க சார். அதாவது ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. ஏழநாள் சனியில கடுமையான பகுதி இந்த ஜென்ம சனி தான். கடந்த 2.25 வருஷமா அது ரொம்ப அனுபவிச்சிருக்காரு. பல இன்னல்களுக்கு ஆளாயிருக்காரு, அவமானங்களுக்கு ஆளாயிருக்காரு. அது வந்து இப்ப முடிஞ்சு போச்சு. இனிமேதான் அவருடைய வெற்றிகள்லாம் துவங்க போறது. அது இன்னும் 2 மாசம் 2.5 மாசம் தான் பாக்கி இருக்கு. அது நமக்கு பார்ட் டைம் ஜாப். இந்த மாதிரி எல்லாம் கவலைப்படுறது, இந்த மாதிரி கவலைப்பட தேவையில்லை. இது அதாவது லக்னத்துக்குரிய புதன் அவருடைய ஜீவனஸ்தானம் ஆகிய 10ஆம் இடத்துல இருக்கு. அந்த மாதிரி இருந்தா அவருடைய வாழ்க்கை பூரா பெரிய அளவுல ஜீவனம் பண்ணி வெற்றி பெறணும்னு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு தான் இத்தனை நாளா தடங்கள் பெற்றிருக்கு. அந்த தடங்களுடைய எல்லையில இருக்கும், இப்போ வெற்றியினுடைய வாயில இருக்கும். அதனால 2015 அவருக்கு ஒரு சுப ஆண்டாக துவங்குறது. நம்பிக்கையா இருங்க, ஒரு குறையும் வராது. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சரி, என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லிடுங்க சார். பண்ணக்கூடாது முக்கியமா எதிரையுமே வந்து நிந்தனை பண்ணக்கூடாது. நிந்தனை பண்ணக்கூடாது. நம்பிக்கை இல்லைன்னா தவறே கிடையாது. தூஷிக்க கூடாது. கடவுள் இருக்காருன்னு இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க நம்ப வேண்டாம். நம்பாதவங்களுக்கு கெடுதல், நம்புறவங்களுக்கு நல்லதுலாம் கிடையாது. அவங்கவுங்க விருப்பப்படி செய்யலாம். ஆனால் தூஷணை பண்ணுறது கலாச்சாரம் இல்லை. அதனால தூஷணை பண்ண வேண்டாம், அது முக்கியமாக. ரெண்டாவது, முடிந்தவர்கள் வந்து சனி பகவானுக்கு தழைஞ்சி கொடுக்கறது நல்லது. ஒரு பவ்யம் இல்லாத மனிதன் வந்து ஒரு பெரிய விருட்சம் மாதிரி, புயல் அடிச்சா விருட்சம் விழுந்துரும். பவ்யம் இருக்கிற மனிதன் வந்து ஒரு நாணல் மாதிரி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த நாணல் வளைஞ்சு கொடுத்துரும், அதுக்கு ஆபத்து வராது. ஸோ பவ்யம் இருக்கணும், வணங்கணும், பெரியோரை வணங்கணும். நமக்கு இது பக்தி இருந்தால் தெய்வத்தை வணங்கணும், பக்தி இல்லைன்னா இயற்கையை வணங்கணும். நம்ம ஒரு சிறுவன்றதை புரிஞ்சுட்டா நம்ம பெரியவனா வளர முடியும். இதெல்லாம் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க சார். நம்ம நேர்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்ப எள்ளு கலந்த சாதம்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப வெறும் சாதம் இப்ப நிறைய பேர் காலத்துக்கு வச்சுட்டு தான் இருக்காங்க. அது விரதம் இருந்து வைக்கணுமா, இல்ல நம்ம சாதாரணமாவே சனி பயிற்சி அன்னைக்கு விரதம் இல்லாமலே அதை செய்யலாம்? ரொம்ப நல்ல கேள்வி. இதுல வந்து பக்தி பூர்வம்னு ஒண்ணு இருக்கு, மந்திர பூர்வம்னு ஒண்ணு இருக்கு. பக்தி பூர்வத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. நியமம், நிஷ்டை, ஆச்சாரம், அனுஷ்டானம், இந்த முறைகள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜெய் பஜ்ரங்க பலின்னு போய் கட்டினா ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைக்கும். புரியுதா? அப்படி இல்லாம நீ எவ்வளோ சடங்குகள் பண்ணி எவ்வளோ ஆச்சார அனுஷ்டானமா உடல்லாம் சுத்தம் பண்ணி போய் பண்ணா கூட பக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த பக்தின்றது தான் ரொம்ப அபேட்சையான பூஜை. மந்திர மார்க்கம்னு சொல்றதுக்கு அது நியம நிஷ்டைகள், ஆச்சார அனுஷ்டானங்கள், அபிஷேகங்கள், பூஜைக்கான கிரமங்கள் எல்லாம் உண்டு. அதனால பக்தியா பண்றதுக்கு தான் பலம் ஜாஸ்தி. ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. பேசுங்கம்மா. முதல்ல டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுங்க சார், அதுக்கு இடையில உங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு சொல்லிடுவாங்க. 17/9/1992. 1992. எந்த நேரத்துல பிறந்தீங்க? 2:15 மதியம் வியாழக்கிழமை. சரி, எந்த ஊர்ல பிறந்தீங்கம்மா? தாம்பரம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
என் மகன் பேரு, அவன் பேர் வந்து ஆர் அரவிந்த். அரவிந்துக்காக என்ன கேள்விமா? படிப்பு, வாழ்க்கை, ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஓகே, இதுக்கான பதில் சார் சொல்லுவாங்க, தொடர்புல இருங்கம்மா. இவருக்கு வந்து நிறைய திறமை இருக்கு, ஆனா அதுக்கு தகுந்த பலித்தம் இல்ல. அப்படிங்களா? அதுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் கடுமையா இருக்கிறது ஒரு காரணம். அப்படிங்களா? ரெண்டாவது அர்த்தாஷ்டம சனியினுடைய அந்த சாயா இன்ஃப்ளூயன்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவருக்கு வந்து இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் சார் இருக்காரு. இப்போ ஒரு பெங்களூர்ல இருக்காரு. ஆமா, ஸ்லோவா இருக்கும். அதாவது ஒண்ணுமே இல்லாமல் இருக்காது, நிறைவாவும் இருக்காது. இப்ப என் கூட இல்ல, அவரு வெளியே போய் ஒர்க்ல இருக்காரு. ஆமா, அவங்க அம்மா நானு. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பர்சனல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சொந்த வாழ்க்கையில நம்முடைய உறவினர் தாய் தந்தையரோடு இருக்க முடியாத நிலை. இப்ப எனக்கு மனசு வருத்தமா இருக்கு, அவங்க அப்பாவும் கிடையாது. இப்ப என் கூட இருந்தா நல்லா இருக்கும். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அவர் வந்து உங்களோட இணைந்துதான் ரொம்ப காலம் வாழ்வாருன்னு இருக்கு. இந்த ஜாதகப்படிக்கு எப்பவுமே தாயை வந்து தெய்வமா கருதி அவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார்ன்ற உத்தரவாதம் இருக்கு. மன வாழ்க்கை அவருக்கு சுகமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். அதுவும் உண்டு. உங்களோடவும் அவர் ஒத்துமையா இருப்பாரு, மனைவியும் வந்து நல்லா அப்படி வச்சிருப்பாரு, உங்களையும் கடைசி வரைக்கும் தெய்வமா போற்றி உங்களை காப்பாற்றுவாரு. அவருடைய அவரு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையுமா இல்ல நம்ம பார்த்து வச்சா கல்யாணம் பண்ணிப்பாரு? அவர் இஷ்டப்பட்டது நீங்க அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். இஷ்டப்பட்டது, அதனால ஒன்னும் அவருக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப பெரிய மேன்மையான வாழ்க்கையை உத்தரவாதமா உண்டு. ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும்ன்றதான் எங்களுடைய எய்ம். எல்லா தாய்மார்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. உங்க ஆசீர்வாதம் நிச்சயமா பலிக்கும். நன்றி. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சனி பயிற்சி பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சார். இதுல நீங்க தோஷங்கள் பத்தி சொல்லுவீங்க இடையில, காலதர்ப்ப தோஷம், இது தவிர பிரம்மஹஸ்தி தோஷங்கள், பல ராகு கே தோஷங்கள் எல்லாம் சொல்றாங்க. இதுல எது ரொம்ப அபாயகரமானது, என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும்? எல்லா தோஷத்தை விட நல்ல தோஷம் வந்து சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் இருந்தா எந்த தோஷமும் பாதிக்காது. நிச்சயமா சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னா, தோஷம்ன்றது என்னன்னா குறைபாடு. ஆமா, தோஷம்ன்றதுன்னா ஏதோ கெடுத்துடுறது அழிச்சுடுறது எல்லாம் கிடையாது, குறைபாடு, டெஃபிஷியன்சி. ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி சொல்றோம், அந்த விட்டமின் சாப்பிட்டா செத்து போகுது, சரியா போயிடுது. அது என்ன விட்டமின் சாப்பிடலான்னு ஒரு நேரை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் ஆஃப்டர்நூன். பேர் சொல்லுங்க. கார்த்திகேயன். கார்த்திகேயன் பையனா? ஆமா சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/11/2007. 28/11/2007. என்ன நேரத்துல பிறந்திருக்காங்க? நைட் 8:40 to 8:45 ட்வின்ஸ். ஓ, இப்ப யாருக்கா கேக்குறீங்க? 8:40 8:42? 8:42 ஒரு பையனுக்கு, 8:44 இன்னொரு பையனுக்கு, ட்வின்ஸ் பசங்க. சரி, ஓகே. நைட்டாமா? நைட். என்ன, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? கோயம்புத்தூர். என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவங்களுடைய படிப்பு, ஃபியூச்சர், அவங்களோட ஆயில், அவங்களுடைய பேரண்ட்ஸோட இது எல்லாமே. சரி சார், பதில் சொல்லுவாங்க. எந்த வருஷம் பிறந்திருக்காங்க? 2007 சார். 28/11/2007. 8:44 போட்டிருக்கேனா? இந்த ஜாதகம் அடிப்படை ரொம்ப வலுவா இருக்கு. அதுக்கு பூர்ணாயுஷ ஜாதகம் நல்ல அதிர்ஷ்ட ஜாதகத்துல செத்திக்கே இருக்கு. அவருக்கு வந்து இந்த நடு வயசுல மத்திய கால யோக ஜாதகம்னு பேரு. அந்த மத்திய கால யோகம்ன்றது வந்து இந்த 2016 தான் ஆரம்பிக்கிறது. அப்படின்னா இப்போ 2016 வரைக்கும் அவருக்கு வந்து நல்லதே கிடையாதா, விமோச்சனமே கிடையாதுன்னு அப்படி தப்பர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். அது வரைக்கும் ஒரு வளர்ச்சிகரமான பீரியட் இது. இது ஒரு நர்சரின்னு பேர். இந்த நாற்று நட்டு அது வளர்ற வரைக்கும் அது காத்திருக்கணும், அப்புறம் வயலில் நடணுன்ற மாதிரி அந்த நர்சரி பீரியட் இது. அந்த நர்சரி பீரியட் வந்து இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் இருக்குதுக்கு. இப்போ 6ல் சனி வரப்போறதுனால உடல்நிலை பாதிப்புகள்ல அதிக எச்சரிக்கையா நீங்க இருக்கணும்ன்றதுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய ஜாதகம். ரோகம், சத்ரு, கடன் சொல்லுவாங்க. சகவாசங்களை சரியா இருக்க முடியுமா பார்த்துக்கணும். சில தீய சகவாசங்கள் ஏற்படுறதுக்கு ஜாதகத்துல இருக்கு காரணம். அதே சமயத்துல நோய்வாய்க்கும் காரணம் இருக்கு. பெரிய அளவுல குரோத்ன்றது 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும். நல்ல ஆயுசு இருக்கும், நீடிச்ச ஆரோக்கியம் அதற்கப்புறம் இருக்கும். பேரண்ட்ஸ் எப்படி சார் இருக்கிறாங்க? பேரண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும், பிள்ளையால பெருமைகள் கூடும், நற்பெயர் இருக்கும், நல்ல குடும்பத்துடைய சௌக்கியம் இருக்கும். அந்த மியூச்சுவல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவாங்க, இன்க்ரீசிங் மியூச்சுவல் லவ். அதாவது நாளாக இந்த பேரண்டல் கேரு லவ்லாம் அவருக்கு நிறைய இருக்கும். 4ல சுக்கிரன் நீசம் சொல்றாங்களே சார், அது என்ன சார்? 4ல சுக்கிரன் நீச்சனா இருந்தா ஒன்றும் தவறு கிடையாது அதுல. அப்படியா சார்? தவறு ஒன்றும் இல்லை அதுல. அதுவும் நீச்சனா இருக்கிறதுக்கு அதுல விஷயம் இல்லையா அதுல. சரி. அதனால அந்த திசை வராத காலத்துல அது பேசி லாபம் இல்லை. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். நம்ம அடுத்து இன்னொரு நேரம் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம்.
வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். ஹலோ, பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஹலோ, என் பேர் பாலாஜிங்க. பாலாஜி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/2/1975. 10/2/1975. ஓகே, உங்களுடைய டைம் சொல்லுங்க. காலையில 4 மணி. காலையில 4 மணி. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க சார்? மதுரை. மதுரை. என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு கேட்குறேன். ஓகே, உங்களுடைய கேள்விக்கான பதில் சார் சொல்லுவாங்க, தொடர்புல இருங்க. நீங்க பொதுவா கேட்கறத பத்தி ஆட்சேபனை இல்லை, ஆனாலும் ஸ்பெசிஃபிக்கா கேட்டா இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒன்றும் ஜாப்ஸ் எல்லாம் சரியா அமைய மாட்டேங்குது. ஆமா, இப்ப என்ன தொழில் பண்றீங்க? இப்போ நான் பண்ணிக்கிட்டு ப்ரொடக்ஷன் லைன், ஃபிலிம் ப்ரொடக்ஷன் லைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நீங்க இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணணும்னு உங்க ஜாதகத்துல இருக்கு. எப்படிங்க? இரும்பு சம்பந்தமான தொழில். இரும்பு சம்பந்தமான தொழிலா? அப்புறம் இந்த மெஷினரி ஐட்டம்ஸ், இதுல நீங்க வியாபாரம் பண்ணணும்னு இருக்கு. சரி சார். அது இந்த ஏஜென்சி, கான்ட்ராக்ட், மிடில்மேன், தலால்னு சொல்லி இன்பிட்வீன் ஃபங்க்ஷனரின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்க இந்த பண்டத்தை மாற்றி விற்கக்கூடிய திறமைசாலிகளா இருப்பாங்க. அந்த துறையில நீங்க முயற்சி எடுத்தா வெற்றி உண்டு. எது எப்படி இருந்தாலும் கடந்த 2.25 வருஷமா உங்களுக்கு 10ல் சனி இருந்திருக்கு. 10ல் சனி நிற்க பதிகுலைந்து வறுமை காட்டும்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ், அதாவது ப்ரொஃபஷனல்ல டிஃபிஷியன்சி இருக்கும்னு பேரு. அது இப்ப சரியாயிடுறது. இப்போ நீங்க சொந்தமா இந்த இரும்பு சம்பந்தமான, மெஷினரி சம்பந்தமான, ஆயில் சம்பந்தமான தொழில ஈடுபடுங்க, நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஓகே சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப சனிப்பயிற்சி பத்தி பேசணும் இல்லையா சார்? இப்ப அடுத்தடுத்ததா அடுத்த மாதம் ஒரு சனிப்பயிற்சி வருதுன்னு சொல்றீங்க சார். இப்ப இது நம்ம அதுக்கும் மேற்கொள்ளலாமா? ரெண்டுக்கும் வேறு விதமான ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா? என்ன வித்தியாசம் இப்படி மாறி வர்றதுக்கு? எந்த ஒரு விஷயத்திலுமே 2 கருத்துக்கள் இருக்கும், அதுதான் சுவாரஸ்யம். அதே மாதிரி ஜோதிடத்திலையும் 2 கருத்துக்கள் இருக்கு. ஒன்னு வாக்கியம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று திருக்கணிதம்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கியம்ன்றது வழக்கையில் வந்தது, திருக்கணிதம்ன்றது திருத்தி கணிக்கப்பட்டது. இந்த 2த்துக்குமே நல்ல தனித்தன்மையான சிறப்புகள் உண்டு. இப்ப வரப்போறது திருக்கணிதப்படிக்கு இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி வர மாசம், நவம்பர் மாசத்துல. 16ஆம் தேதி டிசம்பர்ல வரப்போறது வாக்கியப்படி வரப்போறது, வழக்கையில் வந்தது. இந்த 2த்துக்குமே ஒரே மாதிரி பலன் தான். ஏன்னா மந்தன்னு சொல்லக்கூடிய, நிதானமா சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சுழற்சி 30 மாதங்களாகும் ஒவ்வொரு கட்டத்துக்கும். அதனால இந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டாவது இந்த சாயா இன்ஃப்ளூயன்ஸ், ஷேடோ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம். அது கணக்கு போட்டு பார்த்தாலும் ரெண்டும் ஒன்னா தான் கோரலேட் ஆகும். ஸோ நம்ம இந்த 3ஆம் தேதியும் எடுத்துக்கலாம், விருப்பம் உள்ளவர்கள் 12ஆம் தேதியும் எடுத்துக்கலாம். 2 நாள் யாகங்கள்லாம் பண்றது உண்டு. யாகங்கள் பண்றாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து இன்னொரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட பேர் சொல்லிட்டீங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/1/1993. 19/1/1993. என்ன நேரத்துல பிறந்திருக்கீங்கம்மா? காலையில 11:40. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? ராஜபாளையம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? பாப்பா கல்யாணம் ஆகணும். சரி, இதுக்கான பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சார் சொல்லுவாங்க, தொடர்புல இருங்கம்மா. காலையா மாலையா பிறப்பு? காலையில. காலையில. இது ஜாதக படிக்க உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலமா இருக்கு. இப்போ நிம்மதி கிடையாது, உடல் உபாதையும் அடிக்கடி வருது. டாக்டர்கிட்ட போனா சரின்னு சொல்றது, டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா உங்களுக்கு கரெக்டா இல்லைன்ற ஒரு குறைபாடு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா சரீர தோஷணும்னு பேரு. உங்களுக்கு அதிகமான கவலை ஜாஸ்தி இருக்கு, எல்லாருக்கும் எல்லா நல்லதும் பண்ணி நீங்க கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. அது இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் மவுண்ட் அப்னு பேரு. மைண்ட்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, அதான் மனக்குமையல். அதை நீங்க தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இந்த சோஸ்திரங்கள் சொல்றது, தியானங்கள் பண்றது மூலமா அவங்க மனதை நீங்க குழுமப்படுத்திட்டா உங்களுக்கு எல்லா விதமான கவலைகள், அனாரோக்கியங்கள்லாம் போய் நல்ல சுபிட்சமான எதிர்காலம் இருக்கும். சரி, கல்யாணம் பண்றதுக்குள்ள அதுக்கு இப்ப சந்தர்ப்பம் நான் வந்துட்டு இருக்கு. அது அநேகமா இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு வருது. 2015 மத்தியில உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். 2016 ஆரம்பத்துல, அதாவது தை மாசத்துல, ஜனவரி மாசத்துல 2016ல திருமணம் கைகூடும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேர்குடன் பார்க்கலாம் சார். வணக்கம், எதிர்காலம் பேர் சொல்லுங்க.
ஹலோ, பேர் சொல்லுங்க. அம்சவள்ளிங்க. அம்சவள்ளிமா, உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? பொண்ணுக்காக கேக்குறோங்க, மேரேஜுக்காக வேண்டி. பொண்ணோட பேர் என்னம்மா? மதுராந்தகி. ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இப்ப டேட் ஆஃப் பர்த் வந்து இப்ப 11/5/89, 1989. 11/5/1981 இல்லையா? 89. என்ன நேரத்துல பிறந்திருக்காங்க? காலையில 7:30ங்க. 7:30. எந்த ஊர்ல? திண்டுக்கல். என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்ட்ட? எப்ப கல்யாணம் ஆகும், மேரேஜ் ஆகும்? ஓகே, தொடர்புல இருங்க சார், உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த திருமணத்துக்கு குருபலம் வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து முக்கியம் கிடையாது. அதுக்கு முக்கியமானது ஜாதக அடிப்படையும் திசை யோகம் தான். அது உங்க பெண்ணுக்கு ரொம்ப நேர்த்தியா இப்ப வந்திருக்கு. அது வந்து இந்த 1 மாசத்துக்குள்ள முடியறதுக்கு நல்ல வாய்ப்பு தெரியுது. அந்த 7 கிரகம் அங்காரகன் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகம் பண்ற மாப்பிள்ளையா கிடைக்கும், அல்லது IPS IAS அந்த மாதிரி படிச்ச மாப்பிள்ளைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ அர்த்தாஷ்டம சனி விலக போறது, கல்யாணத்துக்கு இனிமேல் அதிக டிலே கிடையாது, நல்ல கல்யாணமா நடக்கும், நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும். எங்க பொண்ணே கரெக்டா தான் இருக்கு. ஆமா, அது வந்து இந்த டிவி வால்யூம் குறைச்சிங்களா இன்னும் கரெக்டா கேட்கும் உங்களுக்கு. ஓகே, நன்றிமா உங்களின் நடைபெற. நம்ம ஒரு நேரை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் கலைமதிங்க மேடம். கலைமதிமா, உங்களுக்கு அதான் கேக்குறீங்களா? ஆமாங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 14/11/81. 14/11/81. ஆமாங்க மேடம். டைம் சொல்லுங்கம்மா. மதியம் 12:08ங்க. 12:08. ஆமாங்க மேடம். எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்கம்மா? நாமக்கல். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? PhD பண்ணிட்டு இருக்கேங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்குறேன். ஓகே, தொடர்புல இருங்க சார், பேசுவாங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அழகா காணப்படுறது. சரிங்க சார். இப்ப நடக்கிற திசைகள் அடிப்படை ஜாதகம் ரெண்டுமே அதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடியதா இருக்கு. ஓகேங்க சார். அதனால அது நிச்சயமா முயற்சி பண்ணலாம். ஓகேங்க சார். இது வந்து தத்பல சித்தின்னு சொல்லுவாங்க. அபிஜித் முகூர்த்தத்துல கேட்கிற விஷயம் வந்து தத்பல சித்தின்னு சாஸ்திரம் உண்டு. அந்த மாதிரி அந்த முகூர்த்த பிரகாரத்துக்கு இப்ப உங்களுக்கு எல்லா சிரமங்களும் விலகி நல்லது வரதுக்கான வாய்ப்பு இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. சரிங்க சார். உடனடியா கிடைக்கும், சந்தோஷப்படலாம். ஓகேங்க சார். இதை ட்ரை பண்ணா இப்ப கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. பொதுவா சார், ஜாதகம் பாக்குறதுக்கு நேரம் காலம் பார்த்து தான் ஜாதகங்களை பார்க்கணுமா? ஒரு ஜோதிடத்தை நம்ம ஜாதகங்களை காட்டணுமா சார்? ஜாதகத்துல நிறைய வந்து பிரான்ச்சஸ் இருக்கு. ஆமா, அதுல வந்து ஆருட சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்கு. சரி சார். ஆருடம்னு சொல்றது குறி சொல்றது. சரி. இந்த குறிகளை கொண்டு சூட்சுமங்களை கொண்டு சகுனங்களை கொண்டு சூழ்நிலைகளை கொண்டு சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கு இந்த குறி சாஸ்திரம் பேரு, ஆருட சாஸ்திரம் பேரு. ஆருடத்துக்கு ஜாதகமே தேவையில்லை. அபிஜித் முகூர்த்தம்னா நடுப்பகல் 12 மணி, 12லேருந்து 1. அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு, இதெல்லாம் கோதுலி லக்னம்னு பேரு. இந்த மாதிரி கேட்கச்ச ஒவ்வொரு டயத்துக்கும் என்னென்ன அறிகுறிகள் இந்த ஓரா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஹோரா சாஸ்திரத்துல இந்த ஆருட சாஸ்திரத்தை இணைச்சு சொல்லக்கூடிய பலன்கள் ஜாதக பலன்களோட துல்லியமா இருக்கும்ன்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து ஒரு நேரம் பார்த்துலாம் சார். வணக்கம். வணக்கம், எதிர்காலம் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களுடைய பேர் என்னம்மா? என்னோட பேர் காமகோட்டி. உங்களுக்காக தான் கேக்குறீங்களாமா? ஆமா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/1/1978. 1978. வெட்னஸ்டே 6/5 காலையில 6:05க்கு பிறந்தேன். எந்த ஊர்லம்மா? காஞ்சிபுரம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்கள்ட்ட பேசுவாங்க. சரிங்க. ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு இப்ப இருக்கிறத விட நிறைய இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரிங்க சார். இதுக்கு மத்திய கால ஜாதகம்னு பேரு. சரிங்க சார். ஆரம்பத்துல கொஞ்சம் கூட நன்னா இருக்கல. இல்ல, நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் சார். எல்லா கஷ்டமும் முடிச்சாச்சு, எல்லா கஷ்டமும் பட்டு முடிச்சாச்சு. சரிங்க சார். உங்களுடைய வனவாசம் எல்லாம் ஆயிடுத்து. இனிமே உங்களுக்கு ராஜ்யபாதம் உண்டு. ரொம்ப சந்தோஷம் சார். இது வந்து உங்களுடைய அந்த கடினமான திசைகள்லாம் முடிஞ்சு போயிடுது. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க சார். அவங்களும் நல்லா இருப்பாங்கல்ல சார்? நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு ஏன் அதுக்கு எடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர திசை எல்லாருக்கும் நல்ல திசை. ஆமா சார். குறிப்பா மகர லக்னத்துக்கு ரொம்ப நல்ல திசை. ஆமா, ஆனா நிறைய கஷ்டப்பட்டேன் சார். முடிக்கல, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. சரி சார். மகர லக்னத்துக்கு அது அத்தியோக திசை. ஆனா அதோட சூரியன் சேர்ந்து அத்தனையும் கெடுத்துருது. அதாவது எல்லா ஐஸ்வர்யமும் உங்க கை கெட்டே எட்டித்து, ஆனா கையில எட்டல. அதுதான் இதனால நடந்திருக்கு.
சரிங்க சார். இப்ப அதெல்லாம் முடிஞ்சாச்சு. சரிங்க சார். உங்களுக்கு சந்திர திசை ஆரம்பிக்க போறது. சந்திர திசை நிறைய கஷ்டம் வரும்ன்றாங்களே சார் மகர லக்னத்துக்கு. சந்திரத்துல தான் நிறைய நல்லது வரும். ஏன்னா அது வந்து சந்திரன் சொட்சேத்திரம்னு பேரு, சப்தமாதி திசைன்னு பேரு. சரிங்க சார். இதுலதான் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் கொடுக்க காத்திருக்கு. அதனாலதான் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப இந்த சந்திர திசையை எதிர்நோக்கி நீங்க சந்தோஷப்படலாம். சரிங்க. அது மேலும் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு திங்கட்கிழமையில சோமவாரத்துல நீங்க சந்திர பகவானை சேவிக்கலாம். ரொம்ப சரிங்க சார். பௌர்ணமி விரதம் அல்லது சத்யநாராயண பூஜையை பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே, பௌர்ணமி விரதம் இல்ல சத்யநாராயண பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல சோமவாரத்துல வழிபட சொல்லியிருக்காங்க. இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க, நல்ல பலாபலங்கள் உங்களுக்கு கிட்டும். நன்றி அழைத்தமைக்கு. நம்ம இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க சார். ரகுராமன். ரகுராமன். ஆமா. உங்களுக்காக தான் கேக்குறீங்களா சார்? ஆமா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/11/1972. 21/11/1971 சார். 2 என்ன நேரத்துல பிறந்திருக்கீங்க? இரவு 11:12. இரவு 11:12. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? விழுப்புரம். என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்? எதுவும் ஜாப் எதுவும் சரியா இல்ல. ஓகே, தொடர்ந்து சட்ட பேசுங்க. சரி. எது சரியில்லைங்க? ஜாப். ஜாப் எதுவும் சரியா அமையல. ஜாப் சரியா அமையல, நம்ம சரியா பண்ணிக்கணும். அதாவது பிரச்சனை இல்லாத உத்தியோகம்னா எல்லாருமே வருவாங்க. உத்தியோகம்னா பிரச்சனை இருக்கும், அதுதான் சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால அந்த பிரச்சனையை நம்ம பாதிக்காம பார்த்துக்கணுமே தவிர அதை பார்த்து பயப்படக்கூடாது. இதெல்லாம் நான் குறிப்பிடறதுக்கு இந்த ஜாதக ரீதியா ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு மனோபலம் குறைவா இருக்கு, டிப்ளமசி குறைவா இருக்கு. அந்த ஒரு உங்களால வந்து ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறீங்க, ரொம்ப ஓவர் டிசிப்ளினா இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு எதிரி. அது ரெண்டையும் கொஞ்சம் உத்தியோகம் பண்ற இடத்துல விட்டுடுங்க. உத்தியோகம் பண்ற இடத்துல உங்களுடைய ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, பிரெயின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய ஹார்ட்டை பிரெயினை க்ளோஸ் பண்ணுங்க, ஹார்ட் ஓப்பன் பண்ணுங்க. 2 இடத்துலையும் சந்தோஷமா இருப்பீங்க. நிறைய பேர் இதை தலைகீழா பண்ணி தான் கஷ்டப்படுறாங்க. அதனால நீங்களும் அதுல ஒரு கோஷ்டியா இருக்கீங்க, அதை மாத்திட்டு இருக்க. சரி. இப்ப திரும்ப என்ன ஜாப்? மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இதுதான் இது வரைக்கும் பண்ணிருக்கேன். ஆமா, உங்களுக்கு வந்து இந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வியாபார ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்கு. அது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயின்னு சொன்னா மெடிசன், மெடிக்கல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தான் உங்க ஜாதகத்துல எழுதியிருக்கு. அதனால நீங்க கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கீங்க. அதையே தொடர்ந்து பண்ணுங்க. சொந்தமா பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க, கேஷ் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாதீங்க. வேற ஏதாவது பண்ணலாங்களா? தொழிலை நல்லா நீடிச்சு பண்ணுங்க, பெரிய அளவுல உங்களால முன்னுக்கு வர முடியும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி உங்களின் அழைப்புக்கு. சாதாரணமாக எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க சார். இதுக்கு சாதாரணமான வழிபாடுகள் என்ன, தெய்வ வழிபாடுகள் எப்படி எல்லாம் நம்ம பண்ணணும், இது பொதுவான ஒரு கேள்வி. நிறைய பேர் அதை செய்ய தவற ஒரு விஷயம் சார், அதுக்காக கேட்டேன். அதான் இது காரணம் என்னன்னா காட் ஃபியரிங்னு சொல்றாங்க. காட் லவ்விங்னு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த காட் ஃபியரிங்னா நம்ம வந்து ஏதோ காட் வந்து வட்டி கடை வச்சிருக்க மாதிரி அவர்கிட்ட பயப்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. காட் வந்து இஸ் ஈக்குவல் டு அவர் மதர். நம்ம அம்மாவை நேசிக்கணும், பயப்படக்கூடாது. பெற்றோரோட ஒரு பையன் வந்து பயப்படுறான்னா நல்ல ஒழுங்கா நடக்கலன்னு அர்த்தம். பிரேமிக்கிறான், அவங்கள பாசமா இருக்கான்னா நல்ல பையன் அர்த்தம். ஸோ கடவுள்கிட்ட பாசமா இருப்போம். பாசமா இருந்தா இந்த இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு கடவுளை சேவிப்போம், அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். நிச்சயமா சார், நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க. இன்னொன்னு நேர் பார்த்துலாம் சார். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க சார். என் பேரு சி மூர்த்தி மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்க? கொளத்தூர்ல இருந்து பேசுறேன். உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா கிட்ட அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, அப்புறம் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 6/3 சொல்லுங்க சார். 6/3 1972 மேடம். 72. என்ன நேரத்துல பிறந்திருக்கீங்க? 5:36 PM மேடம். 5:36 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க சார்? சிதம்பரம் மேடம். என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்ட்ட? சார் மேடம், எனக்கு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமான இதுவா இருக்கு மேடம். ஓகே, இதற்கான பலாபலங்கள் எப்படி இருக்குன்னு சார் சொல்லுவாங்க, சார்ட்ட தொடர்ந்து பேசுங்க. ஓகே மேடம். உங்க ஜாதகத்துல டைம் நல்லா இல்லை இப்போ. சரிங்க சார். ரொம்ப மோசமான டைம். ஆமா சார், வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு சார். வாழவே பிடிக்காம வாழ்ந்துன்னு இருக்கேன் சார். எந்த தொழிலும் செய்ய முடியல. ஆமா, அதாவது ஒரு ஜான் ஏறினா 2 ஜான்ஸ் இருக்கிறது. சரிங்க சார். அது 2.5 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஏழநாள் சனியினுடைய பாதிப்பு. சரிங்க சார். ஏழநாள் சனியினுடைய பாதிப்புன்றது வந்து விரய சனின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். அது இப்ப முடிய போறது. சரிங்க சார். அடுத்தது ஜென்ம சனி வரப்போறது. அதுல ரொம்ப சந்தோஷப்பட முடியாது, அதுவும் படுத்தோம். ஆனா அது சுப அலைச்சலா இருக்கும். சரிங்க சார். கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்ட்ரெயின்.
சரிங்க சார். இத்தனை நாளா நீங்க படிச்சிருக்கு, உங்களை தொல்லை பண்ணிருக்கு, லாபமும் கொடுக்கல. ஆமா சார், என் வாழ்க்கையே சூன்யமா போச்சு சார். ஆமா, அது விரக்தியை ரொம்ப கொண்டாடாதீங்க, அது அப்படியே உங்களுக்கு ஒட்டிடும். சரிங்க. அது லேசா சொல்லிட்டு விட்டுடுங்க. சரிங்க சார். புரியுதா? அதை அழுத்தி சொன்னா மற்றவங்க ஆறுதல் சொன்னா சுகமா இருக்கும், பட் இந்த ரணத்தை சொல்லிடுற மாதிரி ஆயிடும் அது. சரிங்க சார். அதனால அது பண்ணாதீங்க. சரிங்க சார். என்னோட வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? அதான் இப்ப இந்த ஜனவரில இருந்து உங்க முயற்சி எல்லாம் வீணா போனது, இனிமே அப்படி இருக்காது. சரிங்க சார். ஜனவரில இருந்து உங்க முயற்சிக்கு கை மேல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும், நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிக்கும், நம்பிக்கை உழைப்பு இருக்கும், எதிர்காலம் இருக்கும். கவலைப்படாதீங்க, பாசிட்டிவா பேச கத்துக்கோங்க. அதுலயே இந்த கிரகங்கள்லாம் அடிமையாயிடும். சரிங்க சார். நல்லது, வாழ்த்துக்கள். நன்றி உங்களின் நிலப்பக்கு. இன்னைக்கு நேர்களும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜாப் சரியில்லை, அது சரியில்லை. அப்ப முக்கால்வாசி எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்களா சார்? அதாவது கஷ்டம்ன்றது நம்ம இந்த விவேகானந்தர் சொன்ன மாதிரி நாயை கண்டு ஓடினோமானா அது வரட்டும், நம்ம நின்று திரும்பி பார்த்தா அது ஓடி போயிடும். அதுதான் கஷ்டம். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டா தான் பூஜை பண்றதை விட இது வலுவானது. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறக்கும். நல்ல ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. ஒரு நேர் பார்த்தலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் சத்யா. என்னோட ஹஸ்பண்ட் கேட்கணும். கணவருடைய பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மகாராஜன். மகாராஜன். டேட் ஆஃப் பர்த் 9/2/1970. 9/2/1970. ஆமா, 70. என்ன நேரம் பிறந்திருக்காங்க? அதிகாலை 1:10. 1:10 AM. ஆமா. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க சார்? திருநெல்வேலி பக்கம் தச்சநல்லூர்னு இருக்குல்ல, அங்க பிறந்தா. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்ட்ட? எப்படி இருக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியா கொஞ்சம் நல்லா இல்ல, வேலை எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே சார்ட்ட நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, முதல்ல உங்களை நான் வாழ்த்தணும்மா. ஏன்னா நீங்க கரெக்டா 1:10 AM சொன்னீங்க. எல்லாரும் ராத்திரி 1:10 சொல்லி பழகிருக்காங்க. அது அது கரெக்டா சொன்னதுக்கு என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். இந்த ஜாதக படிக்குங்க. புத திசை முடிஞ்சு போச்சு, கேத்து சுக்கிரால் பாக்கி இருக்கு. அஷ்டமத்து சனி இப்பதான் முடிய போறது. அஷ்டமத்து சனி கொஞ்சம் கூட நல்லது கொடுக்கல, மோசமான பீரியட் அது. நிறைய வேலை சுமைகள், மன இறுக்கங்கள், நிறைய வீட்டுல மருந்து செலவுகள், இப்படி எல்லாம் உங்களை வாட்டி வதச்சு எடுத்தாச்சு. தொழிலையும் முன்னேற்றம் இல்ல. இப்ப அந்த அஷ்டமத்து சனி விலகுறதுன்ற மகிழ்ச்சியை நீங்க கொண்டாடலாம். அது இன்னும் இந்த ஆர்ம்ஸ் லெங்த், அதாவது கை கட்டின தூரத்துல இருக்கு அந்த மகிழ்ச்சி. அது இன்னும் 2 மாசத்துல வந்துடுறது. அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த சிரமங்கள்லாம் மாறி ரொம்ப சுபிட்சமா வளர்றதுக்கான அடிப்படை ஏற்படுத்திடும். அதுக்குள்ள இந்த கஷ்டத்தை பத்தி கவலைப்படாம இந்த நல்லதை நினைச்சு வரப்போற காலத்தை நினைச்சு நீங்க மகிழ்ச்சியா இருக்கு. அது மாதிரி இருக்கு. அது 2 பேரும் சம்பாரிச்சு நிறைய சொத்து சுகங்கள், வீடு வாசல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. நிறைவான வருமானம் இருக்கும், தாராளமான வரவு செலவுகள் இருக்கும். பையனோட இது நல்லா இருக்குமா சார்? எல்லாருக்கும், அதாவது புத்திர பௌத்திராதிகள் எல்லாமே நல்லா திருப்தியா இருக்கும். அந்த 5 குடிய கிரகம் தான் பையனை பத்தி பேசும். அது புத கிரகம். புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால பையன் ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பான், நேர்வழியில இருப்பான், புத்திசாலியா இருப்பான். ஆனா நம்ம சொல்றதை அவளை கேட்க மாட்டான். அதை புரிஞ்சுட்டா சரியா போயிடும். ஓகே, நன்றிமா உங்களின் நிலைப்பாக. நிகழ்ச்சி முடிவடையும் தருவாய் வந்தாச்சு. 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நம்ம நிறைய பேசணும். இன்றைய நிகழ்ச்சியை காலையில் சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களே, நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நிறைய ஏராளமான தகவல் சொன்னாங்க. வாழ்க்கைக்கு உகந்த தகவல், அதுவும் ஜாதகம் ரீதியாக எப்படி நம்ம வாழணுங்கிற தகவல் கூட காளியூர் நாராயணன் சார் உங்களுக்கு கொடுத்தாங்க. பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.